நான் கேட்டு இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ரஞ்சிதா இருக்காங்களா? சார் நான் உங்க ஹஸ்பண்ட் தான் பேசுறேன். என்ன விஷயம் சார்? வித்யாங்கிற லேடி காணாம போயிருக்காங்க. அதுக்கு உங்க ஒய்ஃப் தான் காரணம்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது தொடர்பா அவங்கள விசாரிக்கணும். சார் வித்யா என்னோட அக்கா தான். ஆனா அவ காணாம போனதுக்கும் ரஞ்சிதாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த தீனனுங்கிற கிரிமினல் தான் சார். நான் உங்ககிட்ட யாரும் தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தம்பி, சம்பந்தப்பட்ட பொண்ணோட அம்மாவே இப்ப நேர்ல வந்து புகார் கொடுத்திருக்காங்க. அது தொடர்பா நான் விசாரிச்சுதான் ஆகணும். நான் இப்ப கேஸ் விஷயமா வெளியே போறேன். நீங்க மதியம் 2 மணிக்கு மேல உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் 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 ஒரே நிமிஷம் சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் அம்மா ஏதோ கோவத்துல தான் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. சார் என் ஒய்ஃப் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. பாருப்பா, அவங்க தப்பு செஞ்சாங்களா இல்லையான்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். நீ எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம். அவங்கள கூட்டிட்டு வா. சார் சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சார். அருண், என்னாச்சு? எதுக்கு கதவை அப்படி தட்டினீங்க? அண்ணி வந்துட்டாங்களா அருண்? ரஞ்சிதா, இல்ல ரஞ்சிதா, அம்மா ஸ்டேஷனுக்கு போயிட்டு உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ரஞ்சிதா, இன்ஸ்பெக்டர் உன்னை விசாரிக்கணும்னு ஸ்டேஷன் கூப்பிடுறாரு. அம்மா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நான் இப்பவே போய் கேட்டு வரேன். அருண், அருண் நில்லுங்க அருண். அருண் என்னாச்சு? அத்தை, அம்மா வித்யா காணாம போனதுக்கு ரஞ்சிதா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. ரஞ்சிதா மேல கம்ப்ளைண்டா? நான் விட மாட்டேன். நான் இப்பவே போய் கேட்டு வரேன். என்னதான் அம்மாவுக்கு ரஞ்சிதா மேல கோவம் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. நில்லுங்க அருண். நீங்க போய் அத்தை கிட்ட எல்லாம் சண்டை போட வேண்டாம் அருண். இல்ல ரஞ்சிதா, நான் சண்டைலாம் போட போறதில்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஏன்னு தான் கேட்க போறேன். ஏன் அருண், நீ சொன்ன அண்ணி கேட்டுருவாங்களா? அத்தை, அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ, ஆனா என்னால கேட்காமலாம் இருக்க முடியாது. வேண்டாம் அருண். இது பாருங்க, நீங்க திரும்ப போனா சண்டை தான் வரும். என்கொயரி தானே, என் மேல தப்பு இல்லங்கிறப்போ நான் எதுக்கு பயப்படணும்? என்ன நடந்துச்சோ அதான் சொல்ல போறேன். இல்ல ரஞ்சிதா, என்னால முடியாது. உன் விஷயத்துல அம்மா மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுவும் அம்மா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போனதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் போய் கேட்க தான் போறேன். நில்லுப்பா, சொன்னா கேளு மாப்ள, அப்புறமா போலாம். இல்ல மாமா, என்னால முடியாது. நான் கேட்டே தான் ஆவேன். சொன்னா கேட்க மாட்டேன். டேய் மாப்ள, மாப்ள இருடா. மாப்ள சொல்றத கேளுடா. ஒரு நிமிஷம் இருடா மாப்ள. டேய் மாப்ள, கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசுறா. பிரச்சனை ஆயிட போகுது. சரி மாமா, நான் பொறுமையாவே பேசுறேன். என்னடா என்ன? அம்மா, நீங்க செஞ்சது உங்களுக்கு நியாயமா இருக்காமா? ஓ, அதுக்குள்ள ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு தகவல் வந்துருச்சா? உடனே உங்களை ஏத்தி அனுப்பிச்சு விட்டுட்டா. எங்க உங்க அத்தையை காணோம்? அவ நேரம் வரைஞ்சு கட்டிட்டு வந்திருப்பாளே. அம்மா, ரஞ்சிதா உங்களுக்கு என்னமா பாவம் பண்ணா? எதுக்கு அவ மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே இதை நான் உங்ககிட்ட பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க ஏதோ அவ மேல இருக்கிற கோவத்துல பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு போவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.